இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கோததிங்கியில் காசநோய் பரவல், 6 மாணவர்கள் தனிமைப்படுத்தல், பள்ளிகள் மூடப்படவில்லை. ஜொஹூர் கோத்ததிங்கியில் காசநோய் பரவல் கண்டறியப்பட்டுள்ளதால் 6 மாணவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். எனினும் பள்ளிகள் மூடப்பட மாட்டாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜனவரி 25 முதல் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை 804 நெருங்கிய தொடர்புகள் பரிசோதிக்கப்பட்டதில் 33 பேருக்கு காசநோய் உறுதிப்படுத்தப்பட்டது. ஒரு மரணம் பதிவாகி இருந்தாலும் அது காசநோயுடன் தொடர்பில்லாதது. இந்நிலையில் பள்ளிகளில் சுகாதார கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என மாவட்ட சுகாதார அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் நிதானமாக இருக்கவும், தவறான தகவல்களை பரப்பாமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே நம்பவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மத தீவிரவாதத்துக்கு எதிராக நிந்தனை சட்டம், ஒருமைப்பாட்டு அமைச்சு போலீசுக்கு முழு ஆதரவு. மத தீவிரவாதத்துக்கு எதிரான போலீஸ் நடவடிக்கைக்கு முழு ஆதரவு அளிப்பதாக தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. மதத்தை தவறாக பயன்படுத்தி வெறுப்பை பரப்பும் மற்றும் சமூக ஒற்றுமையை சிதைக்கும் எந்த நபரோ அல்லது கும்பலோ தேசிய நிந்தனை சட்டத்தின் கீழ் உட்பட கடுமையான நடவடிக்கைக்கு உட்பட வேண்டும் என அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆரோன் எகாங் டபாங் கூறினார். கருத்து தெரிவிக்கும் உரிமை அனைவருக்கும் உண்டு, ஆனால் அது முழுமையானது அல்ல. இனம், மதம், ஆட்சியாளர்கள் தொடர்பான விஷயங்களில் பேச்சுரிமையை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்றார் அவர். போலீசும் தேசிய சட்டத்துறை தலைவர் அலுவலகமுமான ஏஜிசியும் இணைந்து குற்றவாளிகள் மீது தேச நிந்தனை சட்டம், குற்றவியல் சட்டம், தொடர்பு பல்லூடக சட்டம் ஆகியவற்றின் கீழ் நடவடிக்கை எடுக்கும். சமூக ஊடகங்களிலும் தீவிரவாதத்துக்கு இடமில்லை என அமைச்சர் எச்சரித்தார். சர்ச்சைக்குரிய சமய சொற்பொழிவாளர்களான ஜம்ரி வினோத், ஃபிர்டாவுஸ் வாங், ரிடுவான் தி அப்துல்லா மற்றும் சிங்கு சந்திரா மீது ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்களவையில் ஜெலுத்தோங் எம்பி ஆர்எஸ்என் ராயர் எழுப்பிய கேள்விக்கு ஆரோன் அவ்வாறு பதிலளித்தார். வானில் அரிய காட்சி, பிப்ரவரி இறுதியில் ஒரே வரிசையில் 4 கிரகங்கள். பிப்ரவரி மாத இறுதியில் சூரிய குடும்பத்தை சேர்ந்த 4 கிரகங்கள் பூமியிலிருந்து பார்க்கும்போது ஒரே வரிசையில் தோன்றும் அபூர்வ வானியல் நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வு கிரக பேரணி என அழைக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் புதன், சுக்கிரன், சனி மற்றும் வியாழன் ஆகிய கிரகங்களை மாலை நேரத்தில் வானில் காண முடியும். இதில் சனி, சுக்கிரன் மற்றும் புதன் ஒன்றுக்கொன்று அருகில் தோன்றும் நிலையில் வியாழ கிரகம் சந்திரனின் அருகில் அதிக பிரகாசத்துடன் காணப்பட உள்ளது. ஆனால் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் கிரகங்கள் மங்கலான ஒளியுடன் இருப்பதால் அவற்றை கண்களால் நேரடியாக காண முடியாது என்றும், அவற்றை பார்க்க தொலைநோக்கி அல்லது இரட்டை கண்ணாடி தேவைப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாசா அனைத்து கிரகங்களும் எக்லிப்டிக் எனப்படும் ஒரே பாதையில் சூரியனை சுற்றி பயணம் செய்வதால் இவ்வாறு அவை வானில் ஒரே கோட்டில் தோன்றுகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிகழ்வு வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே நடைபெறும் அரிய சம்பவம் அல்ல என்றும் நாசா விளக்கியுள்ளது. பிப்ரவரியை தொடர்ந்து சனி கிரகம் வானில் தாழ்வாக தோன்றுவதால் இந்த 4 கிரகங்களின் வரிசை மெதுவாக முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குடியிருப்பு பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்த கார் அண்டை வீட்டு வேலியில் மோதி விபத்தை ஏற்படுத்திய அதிர்ச்சி சம்பவம். குடியிருப்பு பகுதியில் பின் சென்ற கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து அண்டை வீட்டின் வேலியில் மோதிய சம்பவம் தொடர்பான சிசிடிவி காணொலி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்த விபத்தில் யாருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என்று அறியப்படுகின்றது. டாஷ்கேம் மலேசியா முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்ட காணொலியில் ஒரு வீட்டிலிருந்து பின் சென்ற வெள்ளை நிற ஃபெரடுவா விவாகார் ஓட்டுநரின் கவனக்குறைவால் திடீரென வேகம் எடுத்து அருகிலிருந்த வேலியில் மோதியதாக தெரிகிறது. மோதலின் காரணமாக அந்த வேலி இடிந்து அதன் உடைந்த பகுதிகள் அண்டை வீட்டு வளாகத்திற்குள் விழுந்தன. விபத்துக்கு பின்னர் ஓட்டுநர் மெதுவாக தனது வீட்டிற்கு திரும்பி சென்றதும் காணொலியில் பதிவாகியுள்ளது. இந்த காணொலி சமூக வலைதளங்களில் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. குடியிருப்பு பகுதிகளில் இதுபோன்ற விபத்துகள் குழந்தைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என பயனர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் தானியங்கி வாகனங்களை இயக்கும் போது பிரேக்கிற்கு பதிலாக தவறுதலாக ஆக்சலரேட்டரை அழுத்தும் சம்பவங்கள் ஏற்படலாம் என்றும் சிலர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த சம்பவம் குடியிருப்பு பகுதிகளில் வாகனம் இயக்கும் போது அதிக கவனமும் பொறுப்புணர்வும் அவசியம் என்பதை உணர்த்துகிறது. சிங்கப்பூருக்கு கடத்தப்படவிருந்த 6000 பொட்டலம் புகையிலை முறியடிப்பு.
துவா சோதனை சாவடியில் உள்ள குடிநுழைவு மற்றும் பரிசோதனை சாவடிகள் ஆணைய அதிகாரிகள் 1000க்கும் மேற்பட்ட மெல்லும் புகையிலை பொட்டலங்களை சிங்கப்பூர் குடியரசுக்குள் கடத்த முயன்றதை முறியடித்தனர். ஜனவரி 28ஆம் தேதி மலேசியாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு காரை மேலும் சோதனைக்கு அனுப்பிய பின்னர் அந்த புகையிலை பொட்டலங்களை அவர்கள் பறிமுதல் செய்தனர். அந்த காரின் பல்வேறு பகுதிகளில் இந்த புகையிலை பொட்டலங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக குடிநுழைவு துறையின் முகநூலில் தெரிவிக்கப்பட்டது. இந்த கடத்தல் விவகாரம் தொடர்பில் மலேசியாவை சேர்ந்த 36 வயது ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். மேல் விசாரணைக்காக இந்த விவகாரம் சுகாதார அறிவியல் வாரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. செராஸ் வர்த்தக வளாகத்தில் 152 சட்டவிரோத குடியேறிகள் கைது. செராஸில் நேற்றிரவு வர்த்தக வளாகத்தில் உள்ள உணவு கடைகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பல்வேறு குடிநுழைவு விதிமுறைகளை மீறியதன் தொடர்பில் 152 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். முறையான ஆவணங்கள் இன்றி அங்குள்ள உணவகங்களில் வேலை செய்து வரும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒப்செலேரா மற்றும் ஒப்சாப்பு சோதனை நடவடிக்கையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவு துறையின் நடவடிக்கைக்கான துணை தலைமை இயக்குநர் டாக்டர் லோக்மான் எஃப்என்டி ரம்லி தெரிவித்தார். இரவு 8 மணி அளவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையில் 890 தனிப்பட்ட நபர்கள் சோதனையிடப்பட்டனர். அவர்களில் 458 வெளிநாட்டினர் மற்றும் 432 மலேசியர்களும் அடங்குவர். மியான்மர், சீனா, இந்தோனேஷியா மற்றும் வங்காளதேசத்தை சேர்ந்த 82 ஆடவர்களும் 70 பெண்களும் கைது செய்யப்பட்டனர். பயண ஆவணங்களை கொண்டிருக்காதது, பாஸ் நிபந்தனைகளை மீறியது, நாட்டில் கூடுதல் நாட்கள் தங்கியிருந்தது உட்பட குடிநுழைவு சட்டத்தின் கீழ் பல்வேறு விதிகளை மீறியதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டனர். கேங் பாய் ஆரவ் கும்பல் ஒழிப்பு. வீடு புகுந்து கார் திருட்டில் ஈடுபட்ட 4 பேர் கைது. கடந்த ஒரு மாதமாக பேலஸ் ஆரவ் பகுதிகளில் வீடுகளில் புகுந்து திருட்டு மற்றும் கார் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த கேங் பாய் ஆரவ் என்ற குற்ற கும்பலை போலீசார் வெற்றிகரமாக ஒழித்துள்ளனர். இந்த நடவடிக்கையில் ஒரு பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் பெல்லஸ் மாநில காவல் தலைமையக குற்ற புலனாய்வு பிரிவுடன் இணைந்து ஓப் லெஜாங் பின்டு சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஆரவ் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அகமது மோசின் முகமது ரோடி கூறினார். இந்த நடவடிக்கையின் போது ஜனவரியில் திருடப்பட்ட பெரடுவா கெல்சி கார் சம்பவம் தொடர்பாக 28 வயது ஆடவர் அலோசாரில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் கும்பலின் தலைவனாக செயல்பட்டு வந்த 47 வயதுடைய பாய் என்கின்ற ஆடவன் அடையாளம் காணப்பட்டான். போலீசார் அவனை கைது செய்ய முயன்ற போது சந்தேக நபர் காரில் தப்பிச் செல்ல முனைந்துள்ளான். இதையடுத்து போலீசார் காரின் முன் சக்கரங்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். துரத்தல் நடவடிக்கையின் முடிவில் 27 வயது மற்றொரு ஆடவனும் கைது செய்யப்பட்டுள்ளார். பள்ளி பேருந்தில் 14 வயது மாணவன் மீது பாலியல் தாக்குதல். ஜாசினில் ஓட்டுநர் கைது. பள்ளி பேருந்தில் 14 வயது மாணவனை பாலியல் தாக்குதலுக்கு ஆளாகிய சந்தேகத்தில் மலாக்கா ஜாசினில் 50 வயது பள்ளி பேருந்து ஓட்டுநர் 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அன்றிரவு மகனிடம் சில மாறுதல்களை கண்ட தாய்க்கு அவனை எதையோ மறைக்க முயல்வதாக சந்தேகம் எழுந்தது. பின்னர் தாய் மிரட்டி கேட்டபோது பிற்பகல் 3 மணி அளவில் பேருந்தில் யாரோ இல்லாத போது ஓட்டுநர் தம்மிடம் தவறாக நடந்து கொண்ட உண்மையை மகன் கூறுகிறான். கெசாங்கில் சாலையோரமாக பேருந்தை நிறுத்தி கதவுகளை மூடிவிட்டு அவ்வாடவர் அச்செயலில் ஈடுபட்டுள்ளார். சுமார் 5 நிமிடங்களுக்கு ஓட்டுநரின் இச்சைக்கு மாணவன் கட்டாயப்படுத்தப்பட்ட பிறகே கதவுகள் திறக்கப்பட்டு அவன் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளான். விஷயத்தை கேட்டு அதிர்ந்து போன ஓர் ஆசிரியையும் 39 வயது தாய் இரவோடு இரவாக கெசாங் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார். பாதிக்கப்பட்ட மாணவன் மலாக்கா மருத்துவமனையில் மேல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளான். மோடியின் மலேசிய பயணத்தில் ஜாகிர் நாயக் நாடு கடத்தலை இந்தியா மீண்டும் வலியுறுத்தும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இருநாள் மலேசிய பயணம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சர்ச்சைக்குரிய மத போதகர் டாக்டர் ஜாகிர் நாயக் நாடு கடத்தலும் மீண்டும் முக்கிய விவாதமாகிறது. இப்பயணம் இருவழி வாணிபம், தற்காப்பு, செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் உறவை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இருந்தாலும் ஜாகிர் நாயக் குறித்தும் பேசப்படுகிறது. எனவே பல சந்திப்புகளில் இந்தியா அதனை வலியுறுத்தியுள்ளது.
இம்முறை பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உடனான சந்திப்பிலும் அதனை எழுப்புவோம் என இந்திய வெளியுறவு அமைச்சின் செயலாளர் பி குமரன் கூறினார். மலேசியாவிடம் இருந்து நாங்கள் எதிர்பார்க்கும் பதில் கிடைக்கும் என நம்புவதாக மோடி தலைமையிலான பேராளர் குழு மலேசியா புறப்படும் முன் புதுடெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த குமரன் அவ்வாறு சொன்னார். அனைத்து சட்ட நடைமுறைகள் முடியும் வரை தொடர்ந்து கோரிக்கையை வலியுறுத்துவோம் என்றார் அவர். 2016 முதல் மலேசியாவில் வசிக்கும் நாயக் மீது இந்தியாவில் பண மோசடி மற்றும் வெறுப்பு பேச்சுகளை தூண்டியதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. பெரிகத்தான் நேஷனல் தலைமை பொறுப்பை பாஸ் ஏற்க முஹிதீன் ஒப்புதல் இம்மாத இறுதியில் முடிவு. பெரிகத்தான் நேஷனல் கூட்டணியில் முக்கிய அரசியல் மாற்றமாக அதன் தலைமை பொறுப்பை பாஸ் ஏற்க பெர்ஜத தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் ஒப்புக்கொண்டுள்ளார். அந்த முன்னாள் பிரதமர் எந்த நிபந்தனையும் இல்லாமல் எதிர்மறையாக பதில் அளித்ததாக பாஸ் துணைத் தலைவர் ஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்தார். இந்த தலைமைத்துவ மாற்றம் பிப்ரவரி மாத இறுதியில் நடைபெறவுள்ள பெரிகத்தான் உச்சமன்ற கூட்டத்தில் உறுதி செய்யப்படும். கூட்டணியின் தற்போதைய அமைப்பு குறிப்பாக தலைவர் பதவி தொடர வேண்டும் என்றும் PN தலைவர் இயல்பாகவே அடுத்த பிரதமர் வேட்பாளராக கருதப்படக்கூடாது என்றும் துவான் இப்ராஹிம் வலியுறுத்தினார். இதற்கிடையில் பெரிகத்தான் தலைவர் பதவியை ஏற்க ஒரு மூத்த தலைவரை ஏற்கனவே தேர்வு செய்துள்ளதாக பாஸ் பொதுச் செயலாளர் ஸ்ரீ தக்கியுடின் ஹசான் உறுதிப்படுத்தினார். பெயர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் பாஸ் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் அல்லது தெலங்கானா மந்திரி பெசா ஸ்ரீ அகமது ஷம்ஷரி முக்தார் ஆகியோர் சாத்தியமானவர்களாக கருதப்படுகின்றனர். இந்த மாற்றம் பாஸ் கட்சியின் செல்வாக்கை கூட்டணியில் மேலும் வலுப்படுத்தும் என்பது நிச்சயம். ஆனால் மலாய் இஸ்லாம் கொள்கைகளில் பாஸ் கட்சியின் கடுமையான நிலைப்பாட்டால் மலாய் அல்லாத வாக்காளர்களை பெரிகத்தானிலிருந்து விலக்கிவிடும் என பெரிகெரகான் மற்றும் மலேசிய இந்திய மக்கள் கட்சியான MIPP போன்ற தேசிய சிறிய கூட்டணி கட்சிகள் அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளன. 2027 முதலாம் ஆண்டில் பதியும் 6 வயது மாணவர்கள் யாரும் நிராகரிக்கப்பட மாட்டார்கள். கல்வி அமைச்சு உறுதி. 2027 கல்வியாண்டில் முதல் வகுப்பில் சேர பதிந்து கொள்ளும் 6 வயது குழந்தைகள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். எந்த காரணத்திற்காகவும் கல்வி அமைச்சு ஒருவரையும் நிராகரிக்காது என அமைச்சர் ஃபட்டினா சிட்டேக் உறுதியளித்துள்ளார். அதிகமான மாணவர் சேர்க்கையை சமாளிக்க அமைச்சு முழு தயார் நிலையில் உள்ளது. கூடுதல் வகுப்புகளை திறப்பது, புதிய கட்டடங்களை IBS அதாவது தொழில்முறை கட்டுமான அமைப்பில் அமைப்பது, தேவைப்பட்டால் அருகிலுள்ள பள்ளிகளுக்கு மாணவர்களை மாற்றுவது ஆகியவையே அவற்றில் அடங்கும் என்றார் அவர். தவிர 20,000 புதிய ஆசிரியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட உள்ளனர். எனவே 6 வயது பிள்ளைகளை முதலாம் ஆண்டில் சேர்க்கும் விண்ணப்பம் ஒருவேளை நிராகரிக்கப்பட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற பயத்தில் ஒரு தற்காப்புக்காக பாலர் பள்ளியிலும் அவர்களை பதிய வேண்டிய அவசியம் பெற்றோர்களுக்கு இல்லை என ஃபட்டினா கூறினார். அடுத்த ஆண்டு முதலாம் ஆண்டில் நுழைய 2021ஆம் ஆண்டு ஜனவரி 2 முதல் டிசம்பர் 31 வரை பிறந்தவர்களும் வரும் பிப்ரவரி 15 முதல் மார்ச் 31 வரை பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.